நீங்கள் சுவிசேஷ ஊழியம் செய்பவரா அல்லது சுவிசேஷ வாஞ்சை உள்ளவர்களா? உங்களுக்காக ஒரு நற்செய்தி. ஏப்ரல் 30, மே 1, 2 ஆகிய தேதிகளில் விசேஷித்த சுவிசேஷ எழுப்புதல் ஜெப முகாம் நடைபெற இருக்கிறது. காலை 9 மணி முதல் இரவு 7 மணி வரை. தேவ செய்தி தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார், சுவிசேஷகர் எல். வின்சென்ட் ராஜ், சகோதரி கலா வின்சென்ட் ராஜ், இன்னும் சில தேவ ஊழியர்கள் கலந்து கொள்ள இருக்கிறார்கள். இடம் வானத்தின் வாசல் சுவிசேஷ மையம், செம்பட்டி, திண்டுக்கல். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெப முகாம் தேவனின் சுவிசேஷ திட்டங்களை புரிந்து கொள்வதற்கும் கர்த்தரின் பாதத்தில் ஜெபத்தோடு காத்திருக்க உங்கள் யாவரையும் அன்போடு அழைக்கின்றோம். உடனே உங்கள் வருகையை முன்பதிவு செய்ய கீழே உள்ள தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். 9498000449 soe.jesuslives.in என்ற இணையதளம் மூலமாகவும் உங்கள் முன்பதிவை பதிவு செய்யலாம். அறுவடை பணிக்காக தேவன் உங்களை அழைக்கும் விசேஷ தருணம் இது. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. என்ன செய்வது, எப்படி செய்வது தெரியாமல் கலங்குகிறேன் நாளுமே. என்ன செய்வது, எப்படி செய்வது தெரியாமல் கலங்குகிறேன் நாளுமே. உம் பாதை காட்டி நடத்தும் எந்த நேசரே, உம் பாதை காட்டி நடத்தும் எந்த நேசரே, உம் பாதத்திலே விழுந்து விட்டேன் நாதனே, உம் பாதத்திலே விழுந்து விட்டேன் நாதனே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. ஜெபிக்க முடியல, உம்மை துதிக்க முடியல, கட்டப்பட்டு காவலிலே கிடக்கிறேன். ஜெபிக்க முடியல, உம்மை துதிக்க முடியல, கட்டப்பட்டு காவலிலே கிடக்கிறேன். என் சிறையிருப்பை மாற்றிவிடும் நேசரே, என் சிறையிருப்பை மாற்றிவிடும் நேசரே. காலமெல்லாம் நன்றியோடு வாழுவேன், காலமெல்லாம் நன்றியோடு வாழுவேன். சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. தவறி விடுகிறேன், மனம் பதறி விடுகிறேன், நிதானத்தை இழந்த தினம் தவிக்கிறேன். தவறி விடுகிறேன், மனம் பதறி விடுகிறேன், நிதானத்தை இழந்த தினம் தவிக்கிறேன். என்னை கைதூக்கி மீட்டு விடும் நேசரே, என்னை கைதூக்கி மீட்டு விடும் நேசரே. உம் கருணை காட்டி வழி நடத்தும் நாதனே, உம் கருணை காட்டி வழி நடத்தும் நாதனே. சஞ்சலத்தை ஊற்றுகிறேன் உந்தன் பாதத்தில், சரியான
பாதத்தில் சரியான பாதையில் என்னை நடத்தி செல்லுமே. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர், கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாள்லையும் ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி சில காரியத்தை சொல்லுவது நல்லது என்று நினைத்தேன். லூக்கா 18ஆம் அதிகாரம் 16 நாம் வாசித்து பார்த்தால் இயேசு சீசர்களை நோக்கி சொல்றாரு, சிறு பிள்ளைகளை என்னிடத்தில் வர விடுங்கள், தடை பண்ணாதிருங்கள், அவர்களை என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். பார்த்தீங்களா, சீசர்களுக்கு எப்பவுமே யாரையும் ஆண்டவரை நெருங்க விட மாட்டாங்க. தங்களை மீறி எதுவும் நடந்துடக்கூடாது. பல பெரிய மனிதர்கள், அது அரசியலாக இருக்கட்டும் அல்லது ஊழியங்களாக இருக்கட்டும், அவங்கள சுற்றி ஒரு 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 கூட்டம் இருக்கும். அவங்கள கேட்டு தான் எல்லாம் செய்கிற மாதிரி அவங்க அப்படியே இருந்துக்குவாங்க. இயேசுனர் வாழ்க்கையில் இந்த சீசர்கள் அப்படி இருந்தாங்க. எப்படி இருந்தாங்க? சிறு பிள்ளைகள் கத்தி என்னத்தையாவது அவர்கிட்ட கேள்வி கேட்டால், யாரை கேட்ட உள்ளே விட்டீங்க, நம்மளை திட்டா என்ன செய்யறதுன்னு சொல்லி சீசர்களை அதட்டி இந்த சிறு பிள்ளைகளை தடுத்தாங்க. இப்போ இயேசு சொல்றாரு, அவர்கள் என்னிடத்தில் வர இடம் கொடுங்க, தடை பண்ணாதிருங்கள் என்று சொல்லுகிறார். இன்னைக்கு இயேசுவுக்கு அவருடைய பிரசன்னத்துக்கு போக நம்ம இடம் கொடுக்கணும். சந்தர்ப்பம் இருக்குது, நல்ல வாய்ப்பு இருக்குது, நேரம் இருக்குது. இது கிருபையின் நாள். இந்த காலத்தில் நம்ம கடவுளை தேடாம இடம் கொடுக்காம பிறகு பார்த்து கொள்ளலாம் சொல்வது எப்படிங்க நியாயம்? இன்றைக்கு ஆண்டவருக்கு இடம் கொடுக்கறதுக்குத்தான் ஆண்டவர் நல்ல தருணங்களை, வாய்ப்புகளை கொடுத்திருக்கிறார். நாம் வேதத்தை வாசித்து பார்த்தோமே என்று சொன்னால், அங்கு அப்போஸ்தலனாகிய பவுல் பல இடத்துல சொல்லுகிறார். 2 கொரிந்தியர்ல நீங்க 7ஆம் அதிகாரத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுகிறார், எங்களுக்கு இடம் கொடுங்கள், எங்களுக்கு இடம் கொடுங்கள். அவர் சொல்றாரு, நாங்கள் ஊழியம் பண்றோம், ஜெபம் பண்றோம், கர்த்தருடைய வார்த்தையை அறிவிக்கிறோம், இடம் கொடுங்களே. ஏன் எங்கள் இந்த மதத்துக்காரங்க, இந்த சபைக்காரங்க, இந்த பிரிவை சார்ந்தவங்கன்னு சொல்லி சிலரெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க, சில ஆலயத்தில் விடவே மாட்டாங்க. வேடிக்கையாக என் நண்பர் ஒருத்தர் சொன்னார், இயேசு ஆலயத்துக்கு வெளியே நிற்கிறார், ஜனங்கள் தான் உள்ள நிற்கிறாங்க. இயேசு இல்லாத ஆலயம், இயேசு இல்லாத குடும்பம், இயேசு இல்லாத ஜீவன், ஆத்துமா இன்னைக்கு நிறைய இருக்குது. காரணம், இடம் கொடுக்கல, தேட வேண்டிய விதத்தில் தேடலை, அவரை பின்பற்ற வேண்டிய விதத்தில் பின்பற்றல. இயேசுவின் வாழ்க்கையை பாருங்களே. யோவான் ஸ்நானகன் திரளான ஜனங்களுக்கு போதித்து எச்சரித்து மனம் திரும்பும்படி போதிக்கிறார். போதிச்சு முடிச்ச உடனே ஞானஸ்தானம் பெற ஆயிரக்கணக்கில் கியூல நிற்கிறாங்க. ஏன்னா பொல்லாத வழிகளை விட்டு, அக்கிரமத்தை விட்டு மனம் திரும்புவதற்கு ஞானஸ்தானம். அந்த கூட்டத்தில் இயேசு நிற்கிறாருங்க. யோவானுக்கு ஒரு அதிர்ச்சி. இவர் உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவர், பரிசுத்தமுள்ள தேவன். இவர் ஒரு பாவமும் செய்யாதவர், அணுக முடியாத ஒளியில வாசம் பண்ணுவார், பரிசுத்தமுள்ள தேவன். இவர் ஏன் இங்கே நிற்கிறாரு? இவருக்கே நம்ம ஞானஸ்தானம் கொடுக்கணும். பாவம் தவிர மற்ற எல்லாவற்றிலும் மனுஷனை போல வாழ்ந்தார். பாவம்னா அவருக்கு என்னன்னு தெரியாது. இவர் ஏன் நிற்கிறாரு? அவரை நீங்க வர வேண்டாம், நான் மனம் திரும்புகிறவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன்றார். அப்ப இயேசு சொல்றாரா, இது கர்த்தருடைய கட்டளை, நீதி, இதை நிறைவேற்றணும். ஒன்ன கூட நான் விட்டுட்டேன்னு சொல்லக்கூடாது, என்னை தடுக்காத. யோவானுக்கு ஆண்டவராக இயேசு சொல்றார். உடனே யோவான் ஞானஸ்தானம் கொடுத்தான், தடை பண்ணாது இருந்தான். எனக்கு அருமையானவர்களே, சில வார்த்தைகளை நிறைவேற்ற நம்ம தாமதிக்க கூடாது. இதை நிறைவேற்றினா தான் அது நடக்குமோ? அப்படிலாம் நம்ம இக்கு வச்சுக்கிறோம். அப்படி என்ன பெரிய ஆண்டவர் செஞ்சிருவாரு அப்படியெல்லாம் நான் நினைக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு நீங்கள் புரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு இடம் கொடுங்க, கர்த்தருக்கு இடம் கொடுங்க. இதைத்தான் ஆண்டவர் வேதத்தில் பல இடத்துல
இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இப்படி இடம் கொடுத்தீங்கன்னா நமக்கு வருகிற சோதனைகள், போராட்டங்கள், பாவ பழக்கங்கள்ல சாத்தான் நம்மளை நெருங்க முடியாது. வேதம் 1 கொரிந்தியர் 10:13 சொல்லுகிறது, தேவனோ நம்பத்தக்கவர், சோதனை வரும்போது அதை தாங்கிக் கொள்ள திறனளித்து சோதிக்கப்படுவதற்கு இடம் கொடுக்க மாட்டாராம், தாங்கிக் கொள்ள திறனளிப்பாராம். நீங்க சோதிக்கிறதுக்கு கூட சாத்தான் உங்களை அனுமதிக்க மாட்டாராம், தடுத்துருவாராம். அதனால தான் பவுல் எழுதுகிறார், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்க. நம்ம தேவனுக்கு இடம் கொடுத்தா, பிசாசுக்கு இடம் கொடுக்காம அவனுடைய சூழ்ச்சிகளை, திட்டங்களை நம்ம தவிடுபடியாக்கி சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு வாழ்வோம். அதனால தான் அவர்கள் சிறு பிள்ளைகளை தடுக்காதீங்க, வரட்டும், இடம் கொடுங்கள் என்றவர். இன்றைக்கு அவர் உங்களுக்கு இடம் கொடுத்து, தேவ பிரசன்னத்தை கொடுத்து, இந்த நாளில் அற்புதமாக உங்களை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக, நேரத்துக்காக, கிருபை இரக்கங்களுக்காக உமக்கு நன்றி. இப்பொழுது யாரெல்லாம் அந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ அத்தனை பேர் மேலும் கர்த்தருடைய மகிமையும் வல்லமையும் கிருபையும் இறங்கட்டும். இந்த நாளில் அவர்களை ஆசீர்வதித்து, எது தடையா இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்றி தடுக்கிற சத்துருவின் வல்லமைகள் முறியடிக்கப்பட்டு உமக்கு இடம் கொடுத்து தங்கள் வாழ்க்கையில மேன்மையடைய உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும், அனுக்கிரகம் செய்தருளும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவர் இந்த ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாளில் அற்புதமாய் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமீன்.